Hi friends, welcome to Sindhu English channel. In today's class, we are going to discuss PGTRB education previous year questions and answers. So in the previous year questions and answers, இதை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். இப்போ நாம் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினர் ஒரு பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர் எடுக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு கொஷின்ஸஸ்லாம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அது ஒரு பெனிஃபிட். அடுத்ததாக இந்த கொஷின்ஸஸ்க்கு ரிலேட்டடாக வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே அதுக்கு ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பெனிஃபிட் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The committee that suggested a system of multi-purpose education at the secondary stage was dash. The committee that suggested a system of multi-purpose education at the secondary stage. அதாவது பல்நோக்கு கல்வியின் இரண்டாம் நிலையை முன்மொழிந்த குழு எது? அதுதான் வந்து தமிழ்ல கேட்குறாங்க. பல்நோக்கு கல்வி, மல்டி பர்பஸ் எஜுகேஷன். ஸோ இந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the answer is Tarachand Committee. Okay, so this was founded in the year 1948. ஆன்சர் பாருங்க, தாராச்சந்த் கமிட்டி 1948ல தொடங்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், the Sainik schools or a system of schools in India conceived in 1961 by dash. The Sainik schools are a system of schools in India conceived in 1961. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனிக் ஸ்கூல்ஸ் எந்த இயரில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 1961ல் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து யாரால முதல்ல வந்து சிந்திக்கப்பட்டது அப்படிங்கிறதா. கன்சீவ்ட் அப்படின்னா இப்படி ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது சைனிக் ஸ்கூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருந்தும் மாணவர்களை வந்து இந்திய இராணுவத்தில் சேர தயார்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் தான் வந்து இந்த சைனிக் பள்ளிகள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓவரால் இந்தியாவில் மொத்தமாக 28 பள்ளிகள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அமராவதி நகர் அப்படிங்கிற இடத்துல சைனிக் ஸ்கூல்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் வந்து இப்படி ஒரு ஐடியாவை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the answer is V.K. கிருஷ்ணன் மேனன். ஓகே, V.K. கிருஷ்ணன் மேனன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1961ல் இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் தான். ஸோ இவர் தான் வந்து இப்படி ஒரு ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தியரி ஆஃப் ஹிராக்கியல் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் இஸ் ப்ரொபோஸ்டு பை டேஷ். ஸோ சைக்காலஜியில் இது தியரி ஆஃப் ஹிராக்கியல் நீட்ஸ். ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஆப்ரஹாம் மாஸ்லோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது மனிதனுடைய தேவைகளைய வந்து ஒரு படிநிலையாக கொண்டு வந்திருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 படிநிலைகள் இருக்கும். 1943ல் இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருப்பார். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ரஹாம் மாஸ்லோ, தியரி ஆஃப் ஹிராக்கியல் ஹியூமன் நீட்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் நீங்கள் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் முன்னாடி சொல்லாமல் கொஷின்ஸை மட்டும் கொடுத்துட்டே வரேன். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸையும் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு முதல்ல பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த கோல் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன் இஸ் டேஷ். த கோல் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன், அதாவது கல்வியினுடைய புதுமைகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோடைய முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, பாசிட்டிவ் சேஞ்ச் இன் லேர்னிங். த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் சேஞ்ச் இன் லேர்னிங். கற்றலில் வந்து புதிய மாற்றங்களை ஏற்படுத்துறது தான் வந்து கல்வியினுடைய புதுமைகளான முக்கிய குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லேர்னர் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் LCI was developed by dash. Learner controlled instruction LCI.
ஸோ இந்த மெத்தடை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ராபர்ட் மேகர். ஓகே, ராபர்ட் மேகர். ஸோ இந்த ராபர்ட் மேகர் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஐ, அதாவது எல்சிஐ லேர்னர் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பெர்ஃபார்மன்ஸ், கண்டிஷன்ஸ், கிரிட்டீரியா. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் தான் லேர்னிங் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னது தான் வந்து ராபர்ட் மேகர். நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க, ஜிகேஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இது. When sodium chloride is added to water, the solution boils dash. When sodium chloride is added to water, sodium chloride அப்படின்னும் போது NaCl, உப்பு அப்படின்னு தெரியும். இப்போ உப்பு வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஸோ நம்ம சாதாரணமாகவே வந்து ஆவி பிடிக்கிறதுக்கே உப்பு போட்டு நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது சீக்கிரமாகவே கொதிக்கும் இல்லையா? அதுதான். The answer is above 100 degrees Celsius. The solution boils above 100 degrees Celsius. Next one. So listen this question carefully. The Vardaraja and Egambranada's temples at Kanchipuram are the examples of which style of temple architecture? ஸோ நாம் இந்த கொஷின்ஸை பார்த்த உடனே பாருங்க, த வர்தராஜா அண்ட் ஏகாம்பரநாதா டெம்பிள்ஸ் அட் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விச் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ வரதராஜா கோயில், ஏகாம்பரத கோயில்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை யாரோடு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே காஞ்சிபுரத்தை ஆண்டவர்கள் பல்லவ மன்னர்கள், அப்போ பல்லவாஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இந்த கொஷின்ஸை நல்லா பாருங்கள். The Varadaraja and Egambranada's temples at Kanchipuram are the examples of which style of temple architecture? எந்த கட்டுமான கலை, இந்த கட்டுமான பணி, இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் தான் இருப்பாங்க. இந்த கோவிலை கட்டினவங்க வந்து பல்லவ மன்னர்கள் தான். ஆனால் இந்த கோவில் அந்த கட்டடக்கலை அமைப்பு வந்து எதை மாதிரி ஒத்தி இருக்குது, அதுதான் இந்த கொஷினே. இந்த கொஷினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப டீப்பாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ் இது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகரம். ஸோ விஜயநகரா கிங்ஸ், அதாவது விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர், ஸோ கிருஷ்ணதேவராயருடைய காலத்து கோபுரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏகாம்பரநாத கோயிலுடைய கோபுரம். ஸோ இதை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ சோழ அரசர்கள் அமைத்தவர்கள். ஆனால் இதோட ஸ்டைல் பாருங்க, விச் ஸ்டைல்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து எதை மாதிரி இருக்கும்னா விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் காலத்து, அவர் காலத்துல கட்டப்பட்ட கோபுரம் மாதிரி இங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். விஜயநகரா. ஓகே, நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்க, எப்பிங்காஸ். எப்பிங்காஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். எப்பிங்காஸ் எக்ஸ்பிரிமெண்டஸ் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஸோ பிஎட்ல படித்தவங்க எல்லாருமே எப்பிங்காஸை பற்றி படிச்சிருப்போம். ஸோ எப்பிங்காஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதோட தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதியை பற்றின கோட்பாடுகள் தான் இவரோடது. ஓகே, த ஆன்சர் இஸ் கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ நார்மலாக பொதுவாகவே வந்து மனிதர்களுக்கு வந்து ஞாபக மறதி அப்படிங்கிறது இயல்பு. இப்போ நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை நாளுக்குள்ளார அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க, எவ்வளோ வந்து எத்தனை % நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஒரு வாரத்துக்குள்ளார, அடுத்த 2 மாதத்துக்குள்ளார, 1 வருஷத்துக்குள்ளார, இந்த மாதிரி கணக்குகளை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பிங்காஸ். ஸோ இவரோடது his experiment is related to curve of forgetting. Okay, next 9th one. The youngest nominee for the Nobel Peace Prize, who popularly known for women's education right, is dash. Answers கண்டுபிடிச்சிட்டீங்களா? The youngest nominee for the Nobel Peace Prize. So இது யார்? இது the woman. Okay, youngest, the youngest nominee. ஸோ எப்பயுமே நோபல் ப்ரைஸஸ் வந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், நிறைய பாப்புலர்ஸ் எல்லாம் இது பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த யங்கஸ்ட் நாமினி
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the answer is மலாலா. ஸோ ஷீ இஸ் a பாகிஸ்தானி. ஸோ இவங்க வந்து ஒரு பாகிஸ்தான் நேட்டை சேர்ந்த பெண்மணி. இவங்க வந்து அந்த தாலிபான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த தாலிபான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கல்வி கற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தடையை மீறி அவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டாங்க. மரத்தடியிலலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பாடம் கற்பித்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த தாலிபான் அமைப்பு வந்து சுட்டு கொலை செய்யக்கூட முயன்றது. பலத்த காயத்தோடு அதுக்கப்புறம் அவங்க உயிர் தப்பிச்சு இருந்தாங்க. ஸோ பெண் கல்வி, பெண் முன்னேற்றத்துக்காக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிபிசியில் உருது வலைப்பதிவில் துணிச்சலாக அந்த பெண்கள் முன்னேற்றத்துக்காக கட்டுரைகளை வெளியிட்டவர். பெண்கள் எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எழுதினார். ஸோ இது மூலயமா தான் அவர் வந்து யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. ஸோ 2014 அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. ஆன்சர் பாருங்க, மலாலா. Next, who first advocated that women are equal to men in education? Who first advocated that women are equal to men in education? ஸோ கல்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உமன் ஆர் ஈக்குவல் டு மென், ரெண்டு பேருமே வந்து சரிசமமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் Rousseau. Okay, the answer is Rousseau. He is a Genevan philosopher, writer and a composer. ஸோ இவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன், சைல்டு சென்டர்ட் லேர்னிங், குழந்தை மைய கல்வியும் செலுத்தி முதல்ல வந்து குழந்தைகளுக்கு கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரூசோ தான். குழந்தை மைய கல்வியை முன்மொழிந்தவரும் அவர் தான். சைல்டு சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. உமன் அண்ட் சைல்டு ரெண்டு பேருக்குமே வந்து கல்வி இருக்கணும்னு சொன்னவர் ரூசோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. In the 19th century, the research by Dash proclaims that in Bengal state of the 5 lakh population, only 4 women were literates. ஸோ பெங்காலில் நடைபெற்ற ஒரு கருத்து கணிப்பு. ஸோ அதில் ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் அவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாளில் வெறும் 4 பெண்கள் தான் வந்து படித்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த ரெக்கார்டு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய ரிசர்ச்சில் இந்த நியூஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஓகே, ஸோ ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட், philosopher அப்படின்னு கூட சொல்லலாம். he is the pioneer of the political economy. ஓகே, ஸோ இவருடைய அந்த ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். An inquiry into the nature and causes of the wealth of nations, 1776. ஸோ இதுதான் வந்து அவருடைய மேஜர் ஒர்க் இது. ஸோ ஆடம் ஸ்மித். Next one, NH7 connects dash. NH7. ஸோ NH அப்படிங்கிறது நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ இந்த நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு சொல்கிறது. நெடுஞ்சாலைத்துறை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சகத்தின் மூலயமா நடைபெறக்கூடிய ஒரு கட்டுமான தொழில் இது. ஸோ இந்த NH7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹைவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி டு கன்னியாகுமரி. NH7 வந்து வாரணாசி டு கன்னியாகுமரி, அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய வாரணாசிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி. திஸ் இஸ் த த வெரி லாங்கஸ்ட் NH7 அப்படின்னு சொல்லலாம். மிக நீண்ட தூர நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ நீளம் பாருங்கள், 2369 கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அக்ராஸ் த 6 ஸ்டேட்ஸ். 6 மாநிலங்களை கடந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலை தான் வந்து இது NH7. ஸோ இந்த மாதிரி NHல வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாரணாசி டு கன்னியாகுமரி.
நெக்ஸ்ட் பாருங்க, த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் இங்கிலாந்து காட் பெர்மிஷன் டு ட்ரேட் இன் இந்தியா டியூரிங் த பீரியட் ஆஃப் டேஷ். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் இங்கிலாந்து got permission to trade in India during the period of dash. அதாவது யாருடைய ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியர்கள் கிட்ட அனுமதி பெற்றாங்க. அந்த ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து முதல்ல யாருடைய ஆட்சியில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர், ஸோ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா 1600 தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்களுடைய காலனிஸஸை வந்து விரிவுபடுத்தி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்தியாவுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து முதல்ல வந்து ஜஹாங்கீர் கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. ஆரம்பத்தில் ஜஹாங்கீர் வந்து அதுக்கான பெர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சர் தாமஸ் ரோ அவர் வந்துட்டு திரும்பவும் ஜஹாங்கீர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாரையே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ யாருடைய ஆட்சி காலத்தில்? ஜஹாங்கீர். நெக்ஸ்ட், the learning of a particular task facilitates subsequent learning of another task is called as dash. The learning of a particular task facilitates subsequent learning of another task. அதாவது இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் படித்த ஒரு விஷயம், நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இன்னொரு புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது, அதுக்கு வந்து இது பயன்படுது அப்படின்னு சொன்னால் அந்த கற்றலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு படித்த விஷயம் இன்னொன்று புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கற்றலுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். ஸோ த ஆன்சர் என்னன்னு பாருங்க, பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். அதுவே வந்து நாம் கற்றுக்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க, which institute is a producer of educational television program for young children between 5 and 11 year age group? Which institute is the producer of educational television program for the young children? ஸோ அதாவது தொலைக்காட்சி மூலமாக 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கல்வியை கற்றுக் கொடுத்த நிறுவனம் எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. விச் இன்ஸ்டியூட்? ஸோ த ஆன்சர் பாருங்க, இதுக்கு 15th one, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. ஓகே, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடியது. ஸோ அதாவது இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1984 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதாவது ரேடியோ, டிவி, ஃபிலிம்ஸ், ஸோ இதன் வழியாக அதாவது இந்த எஜுகேஷ்னல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, யூட்டிலைசேஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் டெக்னாலஜிஸ் த்ரூ ரேடியோ, டிவி, ஃபிலிம்ஸ், அதாவது வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, இல்லை வந்து திரைப்படங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகுத்துறது. இதுதான் வந்து இந்த நிறுவனத்துடைய வேலை. ஓகே, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி, CIET. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1984. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையல் அண்ட் எரர் தியரி வாஸ் கிவன் பை டேஷ். தமிழில் பார்த்தீங்கன்னா முயன்றி தவறி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தியரியை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் எட்வர்ட் எல் தாண்டைக். ஓகே, எட்வர்ட் எல் தாண்டைக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 விதிகளை கையாண்டிருப்பார். அதாவது ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல தப்பு பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே,
So trial and error theory was given by Edward L. Thorndike. Next, Dash developed his theory of identical elements to explain the transfer of learning. Okay, Dash developed his theory of identical elements. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை கூறு கோட்பாடுகள், இரட்டை காரணி கோட்பாடுகள், குழு காரணி கோட்பாடுகள் அப்படின்னு தமிழில் இருக்கும். ஸோ ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்ண்டைக். இதுவே வந்து இரட்டை கூறு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மன். குழு காரணி வந்து பார்த்தீங்கன்னா தர்ஸ்டன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தார்ண்டைக் இஸ் த டெவலப்டு ஹிஸ் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ், ஒத்த கூறு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை காரணி ஸ்பெர்மன், குழு காரணி தர்ஸ்டன். குழு காரணிங்கிறது இங்கிலீஷில் வந்து குரூப் ஃபேக்டர்ஸ் தியரி, இரட்டை காரணிங்கிறது டூ ஃபேக்டர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு கெமிஸ்ட்ரி ஜிகே கொஸ்டின்ஸ் பாருங்க. பை மிக்சிங் லைட்ஸ் ஆஃப் கலர்ஸ் ரெட், டேஷ் அண்ட் கிரீன் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப் கலர் டெலிவிஷன். ஸோ இது கூட எந்த கலர் சேர்ந்தா டெலிவிஷனில் வரக்கூடிய கலர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ப்ளூ. ஓகே, ரெட், ப்ளூ அண்ட் கிரீன். Next, manpower planning is highly influenced by the pattern of dash. So manpower planning is highly influenced by the pattern of. இது வந்து மேன்பவர் பிளானிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்களுடைய அவங்களுடைய வளர்ச்சி தான். இது வந்து அதிகமாக எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், இடம்பெயர்தல். ஸோ ஒரு விஷயத்த நாம் இங்கே கற்றுக்கிட்டு அதை போய் மற்ற இடங்களில் வந்து அப்ளை பண்ணுறது. இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டிலலாம் போயிட்டு வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குதான். ஸோ இதுக்கு என்ன காரணம்? மைக்ரேஷன், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். The article which provides special status to the state Jammu and Kashmir. The article which provides a special status to the Jammu and Kashmir. ஸோ நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தடவையுமே ஆர்டிகல்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸஸ் கேட்பாங்க. அதில் இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஆர்டிக்கல் இஸ் ஆர்டிக்கல் 370. ஸோ இப்போ அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவோ குறைக்கவோ அதில் முடியாது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியில எந்த மாநிலங்களில் வேணாலும் சொத்து வாங்கலாம். ஆனால் வெளி மாநிலத்தவர் யாரும் ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே வாங்க முடியாது. அதே மாதிரி பெண்கள் வந்து திருமணம் ஆயிட்டு வேற மாநிலத்தவர் திருமணம் செய்துட்டு வந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாலையும் அங்கே சொத்துக்கள் வாங்க முடியாது. ஆனால் ஆண்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் 370 கொடுக்கப்பட்ட விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, the novel The Joy of Motherhood is written by dash. The novel The Joy of Motherhood is written by dash. இதான் கொஷின். ஸோ இதை யார் எழுதுனாங்க? ஒவ்வொரு தடையும் ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து டாபிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அதில் இது த நாவல் த ஜாய் ஆஃப் மதர்ஹுட். ஸோ இதோட ஆன்சர் பாருங்க, புச்சி எமிச்சிட்டா. ஓகே, ஆன்சர் இஸ் புச்சி எமிச்சிட்டா. ஸோ இவங்க எழுதின புக்கு த ஜாய் ஆஃப் மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் த டீடைல்ஸ் அபவுட் எ யங் கேர்ள் நினு இகோ அப்படிங்கிறவங்க. அதாவது இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பில்டன்ஸ் ரோமன். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா பில்டன்ஸ் ரோமன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது. அதாவது ஒருத்தவங்க பிறந்து வளர்ந்து அவங்க அடையிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் வந்து பில்டன்ஸ் ரோமன் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினு இகோ அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து அவங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சைல்ட் பியரிங் இருக்கு இல்லையா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு அம்மாவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பெண்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒரு மகளா, ஒரு தாயா, சரிங்களா, ஒரு மனைவியா, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை என்னென்ன கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இதில் த ஜாய் ஆஃப் மதர்ஹுட் அப்படிங்கிறது. ஓகே,
Next, the General Assembly of the UNO proclaimed 1974 as the dash. So the General Assembly of UNO proclaimed 1974. ஸோ யூஎன்ஓ வந்து 1974ஆம் ஆண்டை என்ன ஆண்டா அறிவிச்சாங்க? முதல்ல யூஎன்ஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, இதோடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் இட் வாஸ் ஸ்டார்டட். இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் உலகத்துல இந்த மாதிரி ஒரு போரே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கணுங்கிறதுக்காக 1945 24ஆம் தேதி, அக்டோபர் 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு அமைப்பு தான் யுஎன்ஓ. இப்போ இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து தீர்வு கண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த ஆண்டில் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்டில் இந்தந்த விஷயத்த வந்து நம்ம செயல்படுத்தணும், இந்த விஷயத்தில் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இதை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அப்படி 1974ஆம் ஆண்டை வந்து என்ன ஆண்டா வந்து என்ன பிரச்சனைக்கு அந்த வருஷத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து நிறைய உற்பத்திகள்லாம் இருக்கு. ஸோ 1974க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன். ஓகே, இதோட ஆன்சர் பாருங்க, வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் 1974 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ வேர்ல்ட் பாப்புலேஷன் இயர், உலக மக்கள் தொகை. அதாவது த பிளாக் டெத் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, காலரா வந்து நிறைய மக்கள்லாம் உயிரிழந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அப்புறம் மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ குறுகிய காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்தது. ஸோ அந்த மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஒரு சில வீட்டிலலாம் ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து 10 பேர் 15 குழந்தைங்க எல்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நடுவில் இந்த காலரா, அம்மை, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து இறந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அந்த மக்கள் தொகை கம்மியாக தான் இருந்தது. இப்போ அட்வான்ஸஸாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிறதுனால இயற்கையை வந்து நிறைய பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறையாவே நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாப்புலேஷனை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யுஎன்ஓ நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த வருடம் தான் வந்து 1974. ஓகே, வேர்ல்ட் பாப்புலேஷன் இயர். Who is popularly known as கங்கை கொண்ட சோழன்? Who is பாப்புலர்லி நோன் அஸ் கங்கை கொண்ட சோழன்? கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நாம சொல்றோம், எந்த மன்னரை வந்து சொல்றோம் அப்படிங்கிறது தான் கொஷின். நான் உங்களுக்கு ஜிகேஸ் வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மன்னர்களுடைய வேறு பெயர்களை வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ அவர் வந்து ராஜராஜ சோழனுடைய மகன். அவர்கிட்ட இந்த ஆட்சியை அவர் வாங்கியிருப்பாரு. ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர் வெற்றிகளை கொண்டுள்ளார். அவர் வந்து இந்த பக்கம் அதாவது கப்பற்படைகள் மூலமா கப்பலில் போயிட்டு மற்ற நாடுகள் எல்லாம் வந்து போர் செய்து நிறைய நாடுகளை கைப்பற்றியிருக்காரு. அதே மாதிரி இந்த சைடில் கங்கை கொண்ட, அதாவது கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அவர் நிறைய கைப்பற்றி அங்க இருந்த கற்களை கொண்டு வந்து இங்க தமிழகத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைநகரத்தை நிறுவுவார். ஓகே, ஸோ அங்க வந்து அவர் யாரை தோக்கடிப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா பால வம்சத்தை சேர்ந்த மகிபாலர் அப்படிங்கிற மன்னனை அந்த இடத்துல அவர் வந்து தோற்கடிச்சு வந்திருப்பார். கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில அந்த போர் நடந்திருக்கும். ஸோ அதனாலதான் இவரை வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து கற்களை கொண்டு வந்து அதன் நினைவா இங்க ஒரு தலைநகரையை உருவாக்குவார். ராஜேந்திரா 1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 24. NCTE stands for. ஸோ NCTE உடைய அப்ரிவேஷன் கேட்குறாங்க. NCTE
stands for National Council of Teacher Education. Okay, National Council for Teacher Education. இதுதான் வந்து NCTE. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இதுவும் வந்து என்சிஆர்டி கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக. ஸோ கல்வியில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் என்சிஆர்டி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதில் ஒவ்வொரு பிரிவு தான் இந்த NCTE, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன்ஸ். நெக்ஸ்ட், conflict between two negative goals is dash. ஸோ கான்ஃப்ளிக்ட் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு நெகட்டிவ்ஸ் பிட்வீன் டூ நெகட்டிவ் கோல்ஸ் இஸ் டேஷ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாணவர் இருக்காங்க. அந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பாடம் செய்யலை. இப்போ அந்த கணக்கு பாடத்தை செய்யாமல் ஸ்கூலுக்கு போனால் கணக்கு வாத்தியார் அடிப்பார். அப்போ நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பெற்றோர் அடிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே போக முடியாமல் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன், அதுதான் வந்து ரெண்டு நெகட்டிவ் கோல்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு திருடன் இருக்கான். இப்போ திருடனை வந்து போலீஸ் வந்து துரத்திக்கிட்டே வராங்க. ஸோ அவன் வந்து வேகமாக ஓடி வந்து மறையிறதுக்காக பார்க்குறாங்க. ஒரு வேலி மாதிரி இருக்குது. அந்த வேலி அண்ணாண்ட தாண்டி போனால் ஒரு பெரிய கிணறு. ஸோ அந்த கிணத்துக்குள்ளார பாம்பு இருக்கு. கிணத்துல குதிச்சா பாம்பு கடிச்சு இறந்துருவாங்க. மேலேயே இருந்தா போலீஸ் கைது பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்றது? இதுதான் வந்து ரெண்டு நெகட்டிவ் கோல்ஸ். இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. The conflict between two negative goals is avoidance and avoidance. ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ரோச் அண்ட் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரெண்டுமே தேவை, எதில் தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது கான்ஃப்ளிக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் அவாய்டன்ஸ் அண்ட் அவாய்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. புக் இல்யூஷன் இஸ் எ ஃபிகரல் இல்லுஸ்ட்ரேஷன் ரெப்ரசன்டிங் டேஷ். புக் இல்யூஷன். ஸோ இல்யூஷன் அப்படின்னாலே வந்து திரிவு காட்சிகள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ புக் இல்யூஷன் அப்படிங்கிறது லிட்ரேச்சரில் இந்த இல்யூஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புக் இல்யூஷன் இஸ் எ ஃபிகரல் இல்லுஸ்ட்ரேஷன் ரெப்ரசன்டேட்டிங். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன், கவனச்சிதைவு. ஸோ புக் ஆஃப் இல்யூஷன் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனச்சிதைவு, ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன். 27 பாருங்க. No child below the age of 14 years shall be employed to work. Is dash is mentioned in our Indian Constitution. அதாவது இந்திய அரசியல் அமைப்புல 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களா வந்து ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் எந்த சட்டம் வந்து சொல்லுது அப்படிங்கறத கேக்குறாங்க. The answer is Article 23. Article 23. ஸோ இப்போ அந்த குழந்தை தொழிலாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையும் அதிகமாக வாங்கிப்பாங்க, ஆனால் சம்பளம் வந்து குறைவாக கொடுப்பாங்க. ஸோ சின்ன குழந்தை அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப அதிக நேரம் கூட வாங்கிப்பாங்க. ஸோ இந்த முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து ஆர்டிகல் 23. The preamble of the Indian Constitution describes the principles of dash. The preamble of the Indian Constitution describes the principles of dash. So preamble அப்படின்னா முகவுரை. ஸோ நம்மளுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு முதல்ல முகவுரை கொடுத்துருக்காங்க. அந்த முகவுரை வந்து எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, அனைவருக்கும் சமம். இந்த சட்டம்ங்கிறது அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த பிரியாம்பல் வந்து பார்த்தீங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி பிரியாம்பல் இருக்கும். அதாவது இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு பகுதி. இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முதல்ல டிசம்பர் 13, 1946
ஜவஹர்லால் நேரு வந்து முன்மொழிந்தார். அதுக்கப்புறம் ஜான்வரி 22, 1947ல் அரசியல் நிர்ணய சபையால் இது ஒரு பகுதியாக ஆளப்பெற்று வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ த preamble of the Indian Constitution describes the principles of equality. Next பாருங்க, the third Indian National Congress 1887 conference was held in dash. The third Indian National Congress 1887 conference was held in dash. So Indian National Congress இதோடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைநகரில் நடக்கும். உண்மையிலே இந்த ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து காங்கிரஸ் அப்படின்னா அது வந்து நம்ம ராகுல் காந்தி, சோனியா காந்தி இத்தனை வருஷமாக அவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து தலைவர்களாக லீடர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1885 வருடம் தான் முதல்ல காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய முதல் கூட்டம் 1885 முதல் கூட்டம் வந்து பாம்பேயில் நடைபெறும், மும்பை. ஓகே. ஸோ இரண்டாவது கூட்டம் 1886 வருடம் வந்து கல்கட்டாவில் நடந்திருக்கும். அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய கூட்டம், அதுதான் வந்து இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The third Indian National Congress Conference was held in மெட்ராஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தலைவராகவும் அதுக்கு இருந்திருப்பாங்க. ஒரே தலைவர், காங்கிரஸ் கட்சியோட ஒரே தலைவராக யாருமே இருந்ததில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைவர் இருந்திருப்பாங்க. அந்த தலைவர் தான் அந்த மாநாட்டை எடுத்து நடத்துவாங்க. அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய. ஸோ சென்னை. ஓகே. The formula used to arrive IQ is dash. The formula used to arrive IQ is dash. IQ அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் குவஷன்ட், நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நுண்ணறிவு ஈவை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான அந்த ஃபார்முலா, அந்த சூத்திரத்தை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்டென். ஸோ ஐக்யூ வாஸ் காயின்ட் பை வில்லியம் ஸ்டென். ஸோ இங்கே வந்து யாருன்னு கேட்கல, என்ன ஃபார்முலா அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் பாருங்க, மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. ஓகே. மன வயது பை கால வயது இன்டூ 100 அப்படின்னு சொல்லுவோம். MA அப்படிங்கிறது மென்டல் ஏஜ், CA அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஏஜ், கால வயது, இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் வந்து ஒவ்வொருத்தருடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள், நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Meet you on another interesting topic in my next class. Thank you all.